முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைக்கு அஞ்சி அவற்றை திசை திருப்பும் நோக்கிலேயே 2029 நாமல் ஜனாதிபதி என்ற கதையை கூற மொட்டு கட்சியினர் ஆரம்பித்துள்ளனர் என்று அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என்று குறிப்பிட்டுள்ளார். 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாவார் என மொட்டு கட்சியினர் கூறி வருவது தொடர்பில் ஊடகங்களால் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். 2029 நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி என்ற தகவல் திட்டமிட்ட அடிப்படையிலேயே பரப்பப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதியாவதற்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஓரிரு சபைகளிலாவது வென்று ஆட்சி அமைத்திருக்க வேண்டுமல்லவா? அந்த தேர்தலில் கூட அவர்கள் மண்ணை கவ்வினர். லஞ்சம் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சிஐடியினர் ராஜபக்சவுக்கு எதிராக உள்ள விசாரணைகள் உரிய வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சரியான திசையை நோக்கி விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவேதான் விசாரணை அதிகரிக்கும் நம்பிக்கையினத்தை ஏற்படுத்தும் நோக்கில் விசாரணையை திசை திருப்பும் வகையில் இப்படியான பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது மொட்டுவின் பகல் கனவு மாத்திரமே என குறிப்பிட்டுள்ளார்.